கிரிக்கெட் அண்ட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் ஆக்ஷன் 2025 உடைய ஃபுல் டீடைல்ஸ் தான் இப்போ லீக் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. பர்ஸ் அமௌண்ட் எவ்வளவா இருக்கும், எவ்வளோ ரீடைன் பண்ண முடியும், அட் த சேம் டைம் ஆர்டிஎம் கார்டு எவ்வளோ யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளீட் டீடைல் இப்போ சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. ஸோ அது எல்லாமே என்ன ஏது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரூமர்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ கேஎல் ராகுல், ஒரு சூரியகுமார் யாதவ், ஒரு ரோஹித் சர்மா, இசான் கிஷன் இவங்களை பற்றி எல்லாம் ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. வேற ஒரு டீமுக்கு போக போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இதை பத்தி ஒரு கம்ப்ளீட் வீடியோ போட்டிருக்கோம். சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல பாக்குற இந்த தம்ப்நெயில் தான், போய் செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோவை. அதை தொடர்ந்து ஐபிஎல் உடைய ரூல்ஸ் என்ன, கண்டிப்பா இந்த வருஷம் மாத்த போறாங்கன்னு நினைச்ச ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு ரூல்ஸை மாத்தி வச்சிருக்காங்க. என்ன நியூ ரூல் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்களா? வேற எதுவுமே கிடையாது. இம்பாக்ட் பிளேயர் ரூல் 2022 அப்புறம் அதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஸோ அப்படி இருந்தாலுமே சில பேருக்கு அது சாட்டிஸ்ஃபைடா இல்லை. சில பவுலர்ஸ் வந்துட்டு புலம்பனதை பார்க்க முடிஞ்சு. ஒரு சிராஜ் மாதிரியான பவுலர்ஸ் எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் தான் எடுக்கிறாங்க, பவுலர்ஸ் மேக்ஸிமம் பிக் பண்ண மாட்டேறாங்க. அண்ட் யாருக்குமே இது வந்துட்டு கரெக்டா இல்ல. ஸோ இம்பாக்ட் பிளேயர் ரூல் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கூட நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருந்தோம். விராட் கோலி பேசியிருந்தாரு, ஏகப்பட்ட பேர் பேசினாங்க. ஒரு சில டீமுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் சிவம் துபே மாதிரியான பிளேயர் வந்துட்டு ஃபீல்டிங்ல கொஞ்சம் போரா இருக்காரு அண்ட் பவுலிங்கும் சரியா வரல அப்படின்னா அவரை பர்ஃபெக்ட் பேட்ஸ்மேனா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இம்பாக்ட் பிளேயரா வந்து ஸோ அவர் அடிச்ச ரன்களும் பார்த்தோம் அப்படின்னா 500க்கு மேல இருக்கு லாஸ்ட் ஒரு 2 சீசனை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அந்த அளவுக்கு நாட் ஒன்லி சிஎஸ்கே பல டீமுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க. ஒரு ட்ரெண்ட் போல்ட் ஆர்ஆருக்கு பல தடவை இம்பாக்ட் பிளேயரா வந்திருக்காரு. ஒரு சார்ல்ஸ் பட்லர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னு சொன்னா இம்பாக்ட் பிளேயரா வந்திருக்காரு. இந்த மாதிரி பல டைம்ல வந்துட்டு ஒரு பிளேயரை வெளியில உட்கார வச்சுட்டு நமக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியும் இருந்திருக்கு. அட் த சேம் டைம் ஆப்போசிட் டீமுக்கோ இல்ல ரொம்ப கஷ்டப்படுற டீமுக்கோ அதை சமாளிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்லயும் இருந்திருக்காங்க. பட் இருந்தாலும் இது கொஞ்சம் வேஸ்ட் தான், எங்களுக்கு இந்த ரூல்ஸ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பல பிரான்சைஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்களாமா. ஸோ அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எஸ் கிரிக்கெட்டே கொஞ்சம் ஸ்பாயில் ஆகுதுப்பா. கிரிக்கெட் அப்படின்னா 11 பிளேயர் வச்சு விளாடுறதா. ஸோ அதுதான் வந்துட்டு கரெக்டா இருக்கும். நடுவில் எதுக்கு 12வது பிளேயரா ஒருத்தனை கொண்டு வரணும், மாத்தணும், அதுவும் வந்துட்டு இவ்வளவு ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கணும் அப்படிங்கிற பேசினதுனால ஸோ இம்பாக்ட் பிளேயர் ரூலை தூக்க போறதா தகவல் வந்திருக்கு. அபிஷியலான நியூஸ் தான். அட் த சேம் டைம் இன்னொரு சூப்பரான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா பர்ஸ் அமௌண்ட் அதிகப்படுத்தி தரப்போறாங்க. இந்த மெகா ஆக்ஷனுக்கு 140 கோடி பர்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 120 140 கோடி வரைக்கும் பர்ஸ் அமௌண்ட் கொடுக்கறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ இது எதுல இருந்து நம்ம எடுக்கல அப்படின்னா அந்த 4 பிளேயரை ரீடைன் பண்ணிடுறாங்க இல்லையா. ஸோ அது போக 140 crore அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நடுவில் பர்ச்சேஸ் ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா கம்மியா இருக்கான சான்ஸ் இருக்கு. அது என்ன பர்ச்சேஸ் அப்படின்னா ஆக்சுவலா நம்ம ட்ரேட் விண்டோன்னு சொல்லுவோம். ஆனா ட்ரேட் விண்டோன்னு சொன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல சண்டைக்கு வராங்க, எப்படி ப்ரோ மெகா ஆக்ஷன்ல ட்ரேட் விண்டோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்லைங்க. ஸோ ஒரு பிளேயரா வாங்கணும்னு நினைச்சா, எந்த பிளேயர் போகணும்னு நினைச்சா இன்னொரு டீமுக்கு போயிருக்கலாம், விருப்பப்படுற மாதிரி இருந்தா போய்க்கலாம். ஒரு ரஷீத் கான் இப்படி 2022 ஒரு குஜராத் ஒரு நியூ டீமுக்கு போனாரோ. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் மாறிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒன்று ட்ரேடு தான் வந்துட்டு அந்த கேஷ் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்குனால வேணா பர்ஸ் அமௌண்ட் மட்டும் கம்மியாகலாமே தவிர 140 crore அப்படிங்கிறது பேசிக் வச்சிருக்காங்க. அவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலுமே ரீடைன் லிஸ்ட் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா ஆடி போயிடுவாங்க. எஸ் 5 பிளேயரை ரீடைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி 5 பிளேயர் எடுத்தாலுமே ஒரு ஸ்குவாட்ல ஓவரால் டோட்டல் ஸ்குவாட்ல பார்த்தோம் அப்படின்னா 25 பிளேயர் பக்கம் கண்டிப்பா எடுத்தே ஆகணும். ஸோ அதுல 11 பிளேயர் தான் உள்ள விளையாடுவாங்க அப்படின்னா கூட மேக்ஸிமம் பிளேயர்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த ஆப்ஷன்லாம் பயங்கரமான அமௌண்ட்ஸ் எல்லாம் பிளேயருக்கு கிடைக்கும். கண்டிப்பா ஒரு பிளேயருக்கு தாராளமா 25 கோடி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வேற லெவல் கொடுத்துவாங்களா. இந்த தடவை மிச்சல் ஸ்டாக் தான் பெரிய அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த தடவை அதை தாண்டி அசால்ட்டா இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய அமௌண்ட் எல்லாம் வரதை பார்த்தா ரோஹித் சர்மா மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் ஆக்ஷனுக்கு வருவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான டவுட்டும் இருந்துட்டு இருக்கு. ஸோ இது போக ஆர்டிஎம் கார்டும் இருக்கு. ஸோ அது 3 ஆர்டிஎம் கார்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா நிறைய வெப்சைட்ல வந்துட்டு 8 ஆர்டிஎம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 8 ஆர்டிஎம் கார்டுலாம் கொடுக்கறதுக்கு சான்ஸே கிடையாது. ஓவராலா கால்குலேட் பண்ணி அவங்க 8 போட்டிருப்பாங்க. அதாவது 5 ரிட்டன்ஷன் அது போக 3 ஆர்டிஎம் அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணி 8 அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனா 8 ஆர்டிஎம் கொடுக்கறதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாதுங்க. ஸோ ஓவராலா இதுதான் இப்போ வந்திருக்கிற ஒரு நியூஸா போயிட்டு இருக்கு. உண்மையாலுமே கேட்கறதுலாம் செம்மையா இருக்குன்னு சொன்னோம். இம்பாக்ட் பிளேயர் ரூல் இல்ல, அப்பதான் கிரிக்கெட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அட் த சேம் டைம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பர்ஸ் அமௌண்ட் இவ்வளவு கொடுக்கறதுனால வந்துட்டு நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டு இந்த அக்ஷன் டைனமிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம போன வருஷம் நடந்த ஒரு அக்ஷன் மூமெண்ட் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு மூமெண்ட்டை மட்டும் நான் எக்ஸாம்பிளா சொல்றேன். இப்போ சிஎஸ்கே வந்துட்டு ஷாருக் கானை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியால இருந்தாங்க. இந்த ஷாருக் கான் வரக்கூடிய லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ அன்கேப்டு பிளேயர்ஸ் உடைய லிஸ்ட் இருக்கும். ஸோ அதுல சஃபுலா இருக்கும். ஷாருக் கான் முன்னாடியும் வரலாம், ஷாருக் கான் பின்னாடியும் வரலாம், எப்போ வருவாருன்னு சொல்ல முடியாது. அந்த சமயத்துல ஷாருக் கான் வாங்குறதுக்கு 2 டீம் அமௌண்ட் பெண்டிங் வச்சிருந்தாங்க. ஒன்னு சிஎஸ்கே, இன்னொன்னு வந்துட்டு குஜராத் டைட்டன்ஸ். அப்படி பார்க்கும்போது ஸோ இதுக்கு முன்னாடி சமீர் ரிஸ்வி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேயர் வந்துட்டாரு. இப்ப சிஎஸ்கே என்ன பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா சமீர் ரிஸ்விக்கு தான் பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா அடுத்தது ஷாருக் கான 100% நம்ம வாங்குவோங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா குஜராத் டைட்டன்ஸ் சிஎஸ்கேவோட அமௌண்ட் வச்சிருக்காங்க, கண்டிப்பா வாங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு சமீர் ரிஸ்வியும் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ் போட்டி போட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஷாருக் கான மற்ற டீமோ இல்ல சிஎஸ்கேவோ வாங்கிடுவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பயம். ஸோ இந்த டைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும்
தெரியும். பிளேயர்ஸ் எப்போ வருவாங்க, எப்படி வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த சஃபுல் பண்ணி கொஞ்சம் குலுக்கி எடுக்கிறதுனால அந்த அட்டையும் பார்த்தோம் அப்படின்னா நேம் எப்போ வரணுங்கிற மாதிரி நம்மளால சொல்ல முடியாது. என்னதான் உங்க கேட்டகரியா கொண்டு வந்தாலுமே அதுல எப்போ வருவாங்க அப்படிங்கிறது அந்த சஃபுல் பண்ணி எடுக்கிறது தான். ஸோ இதனால இந்த பர்ஸ் அமௌண்ட் அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா எல்லா டீமுமே போட்டி போடுவாங்க. ஒரு பிளேயருக்கு தாராளமா இந்த தடவை 25 கோடியிலிருந்து 30 கோடி அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். யார் அந்த ரேங்கிங் இருக்கக்கூடிய பிளேயரா இருப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ ஓவரால் நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.